Taste the Daily. மாவட்டம் மறைமலை நகர் அருகே உள்ள தைலாவரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் புதிதாக வழங்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் எந்தவித அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகளும் இல்லை என்றும் பெண்கள் மற்றும் சிறுமிகளை கஞ்சா போதையில் இளைஞர்கள் பின்தொடர்ந்து அச்சுறுத்துவதால் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு சாந்தி நகரில் வீடு இடிச்சிட்டாங்க. அங்கேருந்து தைலாவரத்தில் போட்டுக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே என்ன சொன்னாங்களா, வீடு கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது, ஹாஸ்பிட்டலேருந்து தண்ணி வசதிலேருந்து பஸ் வசதிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னாங்க. வந்துலேருந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. 3 மாசமா ஆகுது. 3 மாசத்துல எந்த ஒரு வசதி இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, ட்ரெயின் வசதி இல்லை, எந்த ஒரு வசதி, குழந்தைங்க பாதுகாப்புங்க எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் அங்கே இருந்தாலும் நல்லா ஒரு குறும்பி குடும்பம், நல்லா கும்பலாக இருந்தோம். எங்கள் நாலா பக்கத்தில் எங்கள் ஆளுங்க வருவாங்க போவாங்க. இங்கே யாருமே கிடையாது. கெஞ்சாடிக்கிற பசங்க வந்து குழந்தைங்களை தெத்துன்னு வராங்க, பொம்பளைங்க தெத்துன்னு வராங்க. போன வாரத்தில் கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரேஷன் கடை கிடையாது, எங்களுக்கு தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்கள் அனகாபுத்தூர்ல இருந்து வசஞ்சு வந்திருக்கிறோம். இங்கே வந்து எங்களுக்கு எந்த வசதியும் அவ்வளோவா எங்களுக்கு சிறப்பாக நடத்தி தரல. நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சொல்கிறாங்களா தவிர ஆனால் செஞ்சதில்லை. மாட்டுங்களுக்கு நல்ல தண்ணி வேணும். தண்ணி நாங்கள் 40 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். எங்களுக்கு அந்த 40 ரூபா தண்ணி குடிச்சு நாங்கள் ஒன்றும் இங்கே வேலை வசதியும் எங்களுக்கு அவ்வளோவா இல்லை. அந்த 40 ரூபா தண்ணி வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு நல்ல வசதியாக பண்ணி கொடுக்குறதா இருந்தால் பண்ணி கொடுங்க, இல்லை எங்கள் பிளாட்டை கால் பண்ணி எங்களுக்கு வேறு இடம்னா எங்கன்னா கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. ஒரு வயசானவங்களுக்கு முதியோருக்கு நாங்கள் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியும்? ஹாஸ்பிட்டலும் வசதி இல்லை. இங்கே வந்து 1000 வீடுங்க சார். இது இந்த குப்பை தொட்டியை வந்து சரியான முறையில் இங்கே வைக்கல. ஒரே நாத்தடிக்குது. அதனால மீச்சிங் போட மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குப்பை தொட்டி எடுக்கணும். ஆடு மாடு வருது, ரொம்ப இது நாய்ங்க வந்து தொல்லை ஓவராகுது நைட்டில். நான் இந்த படியெல்லாம் பெருக்க மாட்டேங்க, ரோடு பெருக்க மாட்டேன்றாங்க. எந்த ஒரு வசதியும் இல்லை சார்.